வெல்கம் டு சாகா டாக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 21 வருஷமாக ஒரு படத்தோடைய ரேட்டிங்ஸை எந்த ஒரு படத்தாலையும் முறியடிக்க முடியாமல் ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அக்டோபர் 14 1994 ஆண்டு வந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த ஒரு படத்தோடைய ரேட்டிங்ஸை இது வரைக்கும் எந்த ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டடிக்கவே முடியல. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் அண்ட் ஆண்டி, இவங்க 2 பேரும் தான். ரெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷமாக ஒரு ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். அண்ட் அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பேங்க் மேனேஜராக இருப்பார். அவர் மேலே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஜெயில் உள்ள போகிறாரு. என்ன ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை இவர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலு உள்ள போவார். ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஆண்டி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயிலுக்குள்ளே யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் வெளியே இருந்து வாங்கக்கூடிய ஒரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அண்ட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆண்டிக்காக வாங்கி கொடுத்துட்றாரு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் வார்டனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் மணி அப்படிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிக்குது. அண்ட் அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டி அவருடைய பேங்கிங் மூலையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒயிட் மணியாக மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் எல்லா ஒரு அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் டாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவான். அவன் என்ன அப்படின்னாக்கா அதாவது ஆண்டியோட மனைவியை உண்மையிலேயே கொலை பண்ணவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு டாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவன் ஆண்டி கிட்டேயும் சொல்கிறான். இதை சொன்னதுக்கப்புறம் ஆண்டி போயிட்டு வார்டன் கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, நீ உனக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு இருட்டு அறையில் போட்டு அடைச்சிருவாங்க. அண்ட் டாமியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார்டன் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த ஒரு உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த டாமியை அங்கேயே கொன்னுடுறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஆண்டி அந்த ஜெயிலை விட்டு வெளியே வந்தாக்கா இந்த ஒரு கருப்பு பணத்தை பற்றின விஷயத்த வெளியே சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் டாமியை அங்கேயே கொண்டு வராங்க. அண்ட் அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயம் ஆண்டிக்கும் தெரிய வருது. அண்ட் அதன் பிறகு அவன் கேட்ட அந்த ஒரு சின்ன சுத்தியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஒரு ஓட்டையை போட்டு அதே மாதிரி ஒரு ட்ரைனேஜ் வாட்டர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகிறான். அண்டு சும்மா ஒன்றும் தப்பிச்சு போகல, எல்லா பிளாக் மணியோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுறான். அண்ட் அந்த ஒரு பிளாக் மணிலாம் எந்த அக்கௌண்ட்டில் போட்டானோ அந்த அக்கௌண்ட்டோடைய ஹோல்டராக அவனே போயிட்டு மொத்த பிளாக் மணியை அவன் அப்சர்வ் பண்ணிட்டு போயிடுறான். உண்மையிலே ஒரு சரியான ஒரு மூவியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு படத்தை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.